படிப்போம், அப்படி படிப்படியாக தாண்டா மேலே வந்தோம், படி யாரும் எங்களுக்கு கட்டி வைக்கல அம்மா அப்படின்னு சொன்ன போது கேள்வி கேட்கறதுக்காக ஒரு குழந்தை வந்தா தேவக்கோட்டையில். அந்த குழந்தை வந்து மேடைக்கு வந்து எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு, தாரிணி அந்த குழந்தையுடைய பேர். வந்து பக்கத்தில் வந்து நின்று என்கிட்ட கேட்டாங்க, 10 படி 15 படி கட்டிட்டோம், நீ 16வது படி நீ கட்டினா போதும், 15 படி நாங்கள் கட்டிட்டோம், ஏறி வந்திருக்கணுமா, 16வது படியிலேருந்து நீ கட்ட ஆரம்பி, உனக்கு அடுத்த தலைமுறை ஏறுறதுக்கு நீ கட்டணும் தானே அப்படின்னு கேட்டீங்க இல்லையா. இன்னும் முதல் படியிலேயே ஏற முடியாமல் இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டேன். எவ்வளோ பெரிய கேள்வின்னு யோசிச்சு பாரு, எவ்வளோ பெரிய கேள்வி. மீறி போனால் ஒரு 18லேருந்து 20 வயதுக்குள்ள இருக்கக்கூடிய சின்ன பெண் குழந்தை அவங்க வந்து என்கிட்ட கேட்குறா, 18 நீங்கள் சொன்னீங்க 15 படி கட்டியாச்சுன்னு, முதல் படியிலேயே ஏற முடியாதவர்களுக்கு என்ன பண்ணணும். இப்போ நான் கேட்டேன், தாரணி நீ என்ன ஆகணும்னு ஆசைப்படுறேன்னுமா, நான் சிவில் சர்வெண்ட் ஆகணும், ஐஏஎஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறேன், ஐஏஎஸ் ஆகணும்னு ஆசைப்படுறேன். நான் சொன்னேன், உனக்காக தான் காத்துட்டு இருக்காங்க அத்தனை பேரும். முதல் படியே ஏற முடியாத நபர்களையும் அழைத்து கொண்டு நீ 15 படியே ஏறுவதற்காக மட்டும்தான் தாரணி. அப்ப என்ன பண்ற, நீ எல்லாரையும் கூட்டிட்டு யாருமானவள் எப்படிப்பட்ட குழந்தையாக இருக்கணும், நான் மேலே வந்தா வெற்றி அல்ல, என்னோடு சேர்ந்து இன்னும் 10 பேரை, எந்த 10 பேரை, இதே மாதிரி சரஸ்வதி பாடசாலையில் படிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்காத ஒரு 10 பேராக இருக்கலாம், பள்ளிக்கூடம் போக முடியாத ஒரு 10 பேராக இருக்கலாம், 1ஆம் வகுப்புல உங்க கூட சேர்ந்துட்டு அதுக்கப்புறம் ஏதோ காரணத்தினால 8ஆம் வகுப்பு வந்ததுக்கப்புறம் படிப்பை நிறுத்தின குழந்தையாக இருக்கலாம், குடும்பத்தின் பொறுப்பை காப்பாற்றணும், பின்னால் இருக்கக்கூடிய 4 குழந்தைங்களை பார்க்கணும், அம்மா வேலைக்கு போறாங்க, அப்பா வேலைக்கு போறாங்க, கட்டிட வேலைக்கு போகக்கூடிய நபராக இருந்தாலும் குழந்தைய வீட்டில் பார்க்கணும் அப்படின்னு மூத்த சகோதரியே அம்மாவாகக்கூடியது இந்த நாட்டில் மட்டும்தான் காரணம். அப்போ அப்படி பார்க்கக்கூடிய ஒரு பெண் குழந்தையாக இருக்கலாம். இத்தனை பேரையும் கையில கோத்து இழுத்து மேலே கொண்டு போறதுக்காக மட்டும்தான் உனக்கு கல்வி கொடுக்கப்படுதுன்னு புரிஞ்சுக்கோ. நீ உயர்றதுக்கெல்லாம் உனக்கு கல்வி, கல்விங்கிறது கல்பத்தருனா கற்பக விருட்சம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மரத்துக்கு நின்று என்ன வேண்டினாலும் கிடைக்கும். மேடம் சொல்லும்போது அந்த பாடல்ல வந்தது என்ன அழகாக வந்து தெரியுமா, கடைந்த போது பார்க்கடைத்து கிழந்த போது அதிலிருந்து அமிர்தம் மட்டும் வரல, அந்த ஆழகாலத்தை மிடர்ல தக்க வச்ச ஈசனே அப்படின்னு நீங்க பாடினீங்க. அப்போ அந்த பாக்கடலை கடைஞ்ச போது அமிர்தம் வந்த போது எல்லாரும் எனக்கு வேணும் எனக்கு வேணும்னு வாங்க ஓடினாங்க. விஷம் வந்த போது எனக்கு வேணும்னு யாருமே கேட்கல. அப்போ தெய்வம் தான் வந்து எடுத்து குடிக்க வேண்டியிருந்தது. அப்போ என்ன பண்ணணும், கல்வி உனக்கு கொடுக்க வேண்டிய மிகப்பெரிய தைரியம் என்ன அப்படின்னா, நல்லது வரும்போது ஓடி வந்து பங்கு போட 1000 பேர் இருப்பாங்க. அல்லது வரும்போது, அது கெட்டதுன்னு கூட நான் சொல்லலை, அல்லது, அதுவும் வள்ளுவர் ரொம்ப அழகா அல்லது அப்படின்னு சொல்லுவான், அல்லவை தேய அறம் பெருகும் நல்லவை நாடி இனிய சொல்லின் அப்படிம்பாரு. அப்போ நல்லதுக்கு எதிர்ப்பதமாக அல்லது வரும்போதும் பிடிச்சு தூக்கி மேலே கொண்டு வர்றதுக்கு உன்னோட ஒரு 10 குழந்தைகளை நீ மேலே கொண்டு வர அப்படின்னு சொன்னா அப்போ நீ யாதுமானவள். அவர் சொல்லும் போது அவ்வளோ கர்வமா இருக்கு. அவர் சொல்றாரு, ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போனா பெரும்பாலானவர்கள் பெண் ஆசிரியர்களா இருக்காங்க, தலைமை பொறுப்புல பெண்கள் இருக்காங்க, ஒரு கம்பெனிக்கு போனா பெண்கள் தலைமை பொறுப்புல இருக்காங்க, ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டார்ட் அப் அப்படின்னு பார்த்தோம்னா பெண்கள் அதிகமாக இருக்காங்க, ஆண்டர்பிரினர்ஸ்னா பெண்கள் அதிகமாக இருக்காங்க, மருத்துவர்களா பெண்கள் அதிகமாக வந்து நிற்கிறாங்க. எந்த இடத்துக்கு போனாலும் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த கிளாஸ் சீலிங்கை உடைச்சிட்டு மேலே வரணும் அப்படின்னு பெண்களுக்கு தனியாக சொல்ல வேண்டிய காரியமே இல்லை. ஏன்னா பெண் முதன்மை பொறுப்பில் இருக்கக்கூடிய கலாச்சாரத்தில் வந்த நாடு இது. அதனால எந்த கோவிலுக்கு போனாலும், நேற்றுக்கு இங்க இருக்கக்கூடிய சாரங்கபாணியை பார்க்க போன பொழுது முதல்ல யாரை பார்த்துட்டு தான் அவரை பார்க்கணும் அப்படின்னா தாயார் அப்படின்னு சொல்லக்கூடிய அம்பிகை அந்த அம்மாவை பார்த்துட்டு தான், தாயாரை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அங்கே போக முடியும், அம்மாவுக்கிட்ட சொல்லித்தான் அப்பா கிட்ட போக முடியும். இன்றளவும் தலைமை பொறுப்பில் நிற்கக்கூடியது வீட்டில் அம்மா தான், அப்பா தான் பெரியவர் இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆனாலும் யாதுமானவளாக நிற்கக்கூடியது யாரு அப்படின்னா அம்மா தான். உங்களுடைய ஜாமெட்ரி பாக்ஸ்ல ஒரு காம்பஸ் இருக்கும், பார்த்துருக்கீங்களா? இந்த காம்பஸோடைய ஒரு கால் ஊன்றி இருக்கும், இன்னொரு காலில் பென்சிலை வச்சிருப்பீங்க, பென்சிலை வச்சு வட்டம் போடுவீங்க. வட்டம் வட்டமா வரணும்னா பென்சில் குத்தி இருக்கிற கால் இல்லை முக்கியம், எந்த கால் முக்கியம்? நிற்கிற அந்த கால் அசையாம நின்னா மட்டும்தான் வட்டம் வட்டமாக வரும், இல்லைன்னா கோணையா போயிடும். குடும்பங்கிற வட்டத்துல ஊன்றி நிற்கக்கூடிய கால் உங்க அம்மா. மற்ற அத்தனை பேரும் சுற்றி சுற்றி வரணும். அந்த அம்மா உறுதியா இருந்தாங்கன்னா என்ன? நேற்று அவர் சொல்றாரு, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் திரும்பின பக்கம் என்ன, டாப் ரேங்க்ல வந்து நிற்கிறது யாரு அப்படின்னா 50 பேருக்கு 30 பேர்கள் பெண்கள் மேலே வந்துடுறாங்க. அதே மாதிரி அந்த அமர்வு முடிஞ்சு கிளம்பலாம், போய் மத்தியான சாப்பாடு சாப்பிட்டுட்டு வாங்க, மத்தியான அமர்வுக்கு வாங்க அப்படின்னு சொன்னா ஆண் குழந்தைகள் எல்லாரும் கிளம்பி போயிடுறாங்க.
கிளம்பி போகாம அங்கேயே தயங்கி 5 பேர் 10 பேர் வட்டமா நின்றுட்டு எங்களையே பார்த்துட்டு இருக்காங்க. யாருன்னு பார்த்தா பெண் குழந்தைங்க. கேட்டா எங்களுக்கு இப்படி ஒரு விஷயம் இருக்கிறதே தெரியாது, எங்களுக்கு விஞ்ஞானிகள் ஆகணும்னு ஆசை. அத்தனை பேர் முன்னால எங்களால கேள்வி கேட்க முடியல. ஆனா மேடையில் இருக்கக்கூடிய விஞ்ஞானிகள் கிட்ட நாங்க சாப்பாடு எப்போ வேணாலும் சாப்பிட்டுக்கிறோம், அவங்க கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும், கேட்டுட்டு போயிடணும் அப்படின்னு இங்க இருக்கக்கூடிய பெண் குழந்தைகளுடைய ஆர்வத்தை பார்த்தா அவ்வளவு ஆச்சரியமாக இருக்கு, அவ்வளவு பரவசமாக இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அப்ப என்ன புரிஞ்சுக்கணும் தெரியுமா, நீ இந்த 10 வருஷத்துல எங்க போய் நிற்போம் அப்படிங்கிறது வேற, எப்படி போவோம் அப்படிங்கிறது முதல்ல வர வேண்டியது. இட் ஷுட் பி ப்ராசஸ் ட்ரிவன். இந்த வழியாக தான் போவேன், நல்ல வழியாக தான் போவேன், நல்ல குணங்களோட போவேன், நல்ல ஒழுக்கத்தோட போவேன், நல்ல பண்புகளோட போவேன். என்னை சுற்றி இருக்கக்கூடிய மற்றவர்கள் செய்வதனால் செய்யக்கூடாத செயல்களுக்குள்ள நான் இறங்க மாட்டேன். என்ன காரணம்? நான் யாதுமானவள், நேர்மை அல்லாத பாதையில் போக மாட்டேன், அறம் சாராத எதையும் செய்ய மாட்டேன் அப்படின்னு காம்பஸோட ஒரு கால் ஊனி நின்றுச்சு. இந்தியாவுடைய பெண்கள் அத்தனை பேர் ஊன்றி நிற்கிற காலாக மாறிட்டோம் அப்படின்னா அறம் அப்படிங்கிற வட்டத்தை தவிர இந்தியாவால வேற வட்டங்கள் போட முடியாது. அப்போ நீ முதல்ல எந்த நிலைக்கு நான் வந்தாலும் அந்த நிலைக்கு நான் வரதுக்கு தேர்ந்தெடுத்த பாதை சுலபமானது அல்ல, சரியானது. ஏன்னா யாதுமானவளான முன்னால இயற்கை 2 வழியை காட்டும். சுலபமான வழி ஒண்ணு, சரியான வழி ஒண்ணு. the right path and the easy path. ஈஸி பாத் எடுக்கிறவங்க சுலபமா மேல வந்த மாதிரி இருக்கும், நிரந்தரமா அவங்களால அங்க உட்கார முடியாது. ஆனா ரைட் பாத் எடுத்தவங்க எல்லாரும் கிண்டல் பண்ணுவாங்க, எல்லாரும் கேலி பண்ணுவாங்க. பாரு உன்னோட தொடங்குறவங்க எங்க போய் நின்றுட்டாங்கன்னு பாரு, உன்னோட தரவங்க எவ்வளவு சம்பாதிச்சிட்டாங்க பாரு, திருப்பி உலகம் சொல்லிட்டே இருக்கும். ஆனாலும் உனக்கு ஒண்ணு தெரியும், அவங்க தொடங்கி அந்த மின்னல் வேகத்துல அங்க போயிருக்கலாம். நீ நிதானமாக போகக்கூடிய நபராக இருந்தாலும் சரி, யாரோடும் போட்டி போடாம இருந்த சவரந்து. ஆனா ஒரு அச்சமும் இல்லாம உனக்கு படுத்த உடனே தூக்கம் வரும், மன அமைதி இருக்கும். மனதில் ஆகா இவங்க வருவாங்களோ அவங்க வருவாங்களோ இவங்க எதுவும் இருக்காது. நீ தேர்ந்தெடுத்த பாதை அவ்வளவு சரியான பாதை. அதான் காந்தியடிகள் ரொம்ப அழகா சொல்லக்கூடியது என்ன தெரியுமா, நீ பயப்படக்கூடிய பேயும் பிசாசும், the devils which you are scared of, நீ பயப்படக்கூடிய பேயும் பிசாசும் வெளியில இல்ல அம்மா, உனக்குள்ள இருக்கு. உனக்குள்ள இருக்கு. the devils which you are scared of are inside, and the great battle you have to fight is not outside, the battle has to be fought inside. மிகப்பெரிய போரை நீ உனக்குள் நடத்தி கொண்டே இருக்க வேண்டும். உனக்குள்ள நடத்தும் போது சரியில்லாத பாதைக்கு போக மாட்டேன், சரியில்லாத வார்த்தை பேச மாட்டேன், சரியில்லாத செய்ய மாட்டேன். பக்கத்துல இருக்கிறவங்க அடுத்தவங்க எதிர்த்தவங்க எல்லாரும் சொன்னாலும் என் கால்கள் நான் தேர்ந்தெடுத்த அறம் சாராத பாதை அல்லாத அறம் சார்ந்த பாதையை தவிர போகாது. இது அடுத்து நீ எடுக்க வேண்டிய பெரிய நிலைப்பாடு. 10 வருஷம் கழிச்சு என்னை சந்திக்கும் போது நீ சொல்லலாம், நீங்க சொன்ன அளவுக்கு நான் மேல வரல மேடம். அப்ப கூட நான் சிரிச்சுட்டே சொல்வேன், நான் சொன்ன அளவுக்கு நீ மேல வராட்டா கூட நான் சொன்ன பாதையை நோக்கி நீ போயிட்டு இருக்கல, அதுவே பெரிய ரிவார்ட். ஒலிம்பிக் கேம்ஸ்ல தங்கம் வாங்குறது இல்ல, ஒலிம்பிக் கேம்ஸ்ல பங்கெடுக்க தகுதி வாங்குறதே பெரிய விஷயம். அதுதான் பெரிய விஷயம். அது புரிஞ்சுக்க. ஒலிம்பிக் கேம்ஸ்ல தங்கம் கடைசி தங்கமே. ஆனா ஒலிம்பிக் கேம்ஸ்ல பங்கெடுக்கிறதுன்னு ஒண்ணு இருக்குல்ல, கடைசியா ஓடி வர தகுதி கூட இல்லாம தானே நம்ம உட்காந்துருக்கோம். அப்போ அந்த பெரிய விஷயம் உனக்குள்ள வரும். இப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய பெண் குழந்தைகள் அத்தனை பேர் இது சொல்லும் பொழுது குழந்தைங்க ஒரு கேள்வி கேட்பீங்க, அப்படி இருந்துமா கல்கத்தாவில் இவ்வளவு பெரிய நிகழ்ச்சி நடந்தது, பெண்களுக்கு இவ்வளவு வன்கொடுமை நடக்குது, எங்க சார்ந்துதான் எல்லாம் இருக்கு அப்படின்னு. அப்போ நான் இதையும் சொல்றேன், யாதுமானவள் அப்படின்னா தான் மேலே வருவதை பற்றி மட்டும் நினைப்பவள் அல்ல. யாதுமானவள் என்பவள் தான் மேலே வரும்பொழுது தன்னோடு குறைந்தபட்சம் 5 பெண் குழந்தைகளையாவது தூக்கி கொண்டு வருபவள். உன்னோடு சேர்ந்து இன்னும் 5 பேரை மேலே கொண்டு வருவேன். இதுவும் இதே மாதிரி ஒரு யாதுமானவள் நிகழ்ச்சியில தான் நடந்தது. நான் சொன்னேன், எங்க காலத்துல ஒத்தொத்த படியா கட்டி நாங்க மேல வந்தோம், ஒரு படி கட்டி அதுல ஏறி நிற்போம், அடுத்த படியை நாங்களே கட்டுவோம், அது மேல ஏறி நிற்போம், அதுக்குள்ளே ஏறி நிற்போம், அப்படி படிப்படியாதாண்டா மேல வந்தோம், படி யாரும் எங்களுக்கு கட்டி வைக்கல அம்மா அப்படின்னு சொன்ன போது கேள்வி கேட்கறதுக்காக ஒரு குழந்தை வந்தா தேவக்கோட்டையில. அந்த குழந்தை வந்து மேடைக்கு வந்து எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு, தாரிணி அந்த குழந்தையுடைய பேர். வந்து பக்கத்துல வந்து நின்று என்கிட்ட கேட்டாங்க, 10 படி 15 படி கட்டிட்டோம், நீ 16வது படி நீ கட்டினா போதும், 15 படி நாங்க கட்டிட்டோம், ஏறி வந்திருக்கணுமா, 16வது படியிலேருந்து நீ கட்ட ஆரம்பி, உனக்கு அடுத்த தலைமுறை ஏறுறதுக்கு நீ கட்டணும் தானே அப்படின்னு கேட்டீங்க இல்லையா. இன்னும் முதல் படியிலேயே ஏற முடியாம இருக்கிறவங்களுக்கு என்ன பண்றது அப்படின்னு கேட்டேன். எவ்வளவு பெரிய கேள்வின்னு யோசிச்சு பாரு, எவ்வளவு பெரிய கேள்வி. மீறி போனா ஒரு 18லேருந்து 20 வயதுக்குள்ள இருக்கக்கூடிய சின்ன பெண் குழந்தை அவங்க வந்து என்கிட்ட கேட்கிறா, 18 நீங்க சொன்னீங்க 15 படி கட்டியாச்சுன்னு, முதல் படியிலேயே ஏற முடியாதவர்களுக்கு என்ன பண்ணணும். இப்ப நான் கேட்டேன்,
தாரணி நீ என்ன ஆகணும்னு ஆசைப்படுற கண்ணம்மா? நான் சிவில் சர்வெண்ட் ஆகணும், ஐஏஎஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறேன், ஐஏஎஸ் ஆகணும்னு ஆசைப்படுறேன். நான் சொன்னேன், உனக்காக தான் காத்துட்டு இருக்காங்க அத்தனை பேரும். முதல் படியே ஏற முடியாத நபர்களையும் அழைத்து கொண்டு நீ 15 படியே ஏறுவதற்காக மட்டும்தான் தாரணி. அப்ப என்ன பண்ற? நீ எல்லாரையும் யாருமானவள் எப்படிப்பட்ட குழந்தையாக இருக்கணும்? நான் மேல வந்தா வெற்றி அல்ல, என்னோடு சேர்ந்து இன்னும் 10 பேரை. எந்த 10 பேரை? இதே மாதிரி சரஸ்வதி பாடசாலையில படிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்காத ஒரு 10 பேராக இருக்கலாம், பள்ளிக்கூடம் போக முடியாத ஒரு 10 பேராக இருக்கலாம், 1ஆம் வகுப்புல உங்க கூட சேர்ந்துட்டு அதுக்கப்புறம் ஏதோ காரணத்தினால 8ஆம் வகுப்பு வந்ததுக்கு அப்புறம் படிப்பை நிறுத்தின குழந்தையாக இருக்கலாம், குடும்பத்தின் பொறுப்பை காப்பாற்றணும், பின்னால் இருக்கக்கூடிய 4 குழந்தைங்களை பார்க்கணும், அம்மா வேலைக்கு போறாங்க, அப்பா வேலைக்கு போறாங்க, கட்டிட வேலைக்கு போகக்கூடிய நபராக இருந்தாலும் குழந்தைய வீட்டுல பார்க்கணும் அப்படின்னு மூத்த சகோதரியே அம்மாவாகக்கூடியது இந்த நாட்டுல மட்டும்தான் காரணம். அப்போ அப்படி பார்க்கக்கூடிய ஒரு பெண் குழந்தையாக இருக்கலாம். இத்தனை பேரையும் கையில கோத்து இழுத்து மேல கொண்டு போறதுக்காக மட்டும்தான் உனக்கு கல்வி கொடுக்கப்படுதுன்னு புரிஞ்சுக்கோ. நீ உயர்றதுக்கெல்லாம் உனக்கு கல்வி. கல்விங்கிறது கல்பத்தருனா கற்பக விருட்சம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மரத்துக்கு நின்று என்ன வேண்டினாலும் கிடைக்கும். மேடம் சொல்லும்போது அந்த பாடல்ல வந்தது என்ன அழகாக வந்து தெரியுமா? கடைந்த போது பார்க்கடைத்து கிழந்த போது அதிலிருந்து அமிர்தம் மட்டுமல்ல அந்த ஆழகாலத்தை மிடர்ல தக்க வச்ச ஈசனே அப்படின்னு நீங்க பாடினீங்க. அப்போ அந்த பார்க்கடலை கடைஞ்ச போது அமிர்தம் வந்த போது எல்லாரும் எனக்கு வேணும் வாங்க ஓடினாங்க. விஷம் வந்த போது எனக்கு வேணும் யாருமே கேட்கல. அப்போ தெய்வம் தான் வந்து எடுத்து குடிக்க வேண்டியிருந்தது. அப்போ என்ன பண்ணணும்? கல்வி உனக்கு கொடுக்க வேண்டிய மிகப்பெரிய தைரியம் என்ன அப்படின்னா, நல்லது வரும்போது ஓடி வந்து பங்கு போட 1000 பேர் இருப்பாங்க. அல்லது வரும்போது, அது கெட்டதுன்னு கூட நான் சொல்லலை, அல்லது, அதுவும் வள்ளுவர் ரொம்ப அழகா அல்லது அப்படின்னு சொல்லுவான். அல்லவை தேய அறம் பெருகும் நல்லவை நாடி இனிய சொல்லின் அப்படிம்பாரு. அப்போ நல்லதுக்கு எதிர்ப்பதமாக அல்லது வரும்போதும் பிடிச்சு தூக்கி மேலே கொண்டு வர்றதுக்கு உன்னோட ஒரு 10 குழந்தைகளை நீ மேலே கொண்டு வர அப்படின்னு சொன்னா அப்போ நீ யாதுமானவள். பார்த்துருப்பேல பெண் தெய்வங்கள் எல்லாம். பெண் தெய்வங்களுக்கு 10 காலெல்லாம் கிடையாது, 15 தலையெல்லாம் கிடையாது. அசுரனுக்கு கூட 10 தலை உண்டு, படைக்கிற பிரம்மாவுக்கு கூட 4 தலை உண்டு, ஆறுமுகனாக முருகனுக்கு கூட 6 உண்டு. 1000 தலையோட 10 தலையோட எந்த அம்மனையும் நீ பார்த்துருக்க மாட்டேன். பாவம் ஒத்த தலை தான். ஆனா போதும், ஒரு தலை 1000 தலை யோசிக்கக்கூடியது அந்த ஒரு தலை யோசிச்சிடும். அதனால பெண்ணுக்கு ஒரு தலை போதும். ஆனா கால்கள் 2 போதும். ஏன்னா ஓடுற நபர் அவல்ல, அவ ஊன்றி நிக்கிற நபர். அப்போ கைகள் மட்டும் எப்படி தெரியுமா? எக்கச்சக்கமான கைகளை கொடுத்துருவாங்க. ஏன்னா அத்தனை கைகளையும் அத்தனை ஆயுதம், அத்தனை கைகளையும் அத்தனை ஞானத்திற்கான தேவை, அத்தனை கைகளும் அத்தனை பேரை பிடிச்சு தூக்கி மேல கொண்டு வர்றதுக்காக. இப்ப நீ கடந்து போகும்போது இன்னித்த தேதி மார்க் பண்ணியாச்சு மனதில் 27/8/2024. இதே 27/8/2034 பொறுப்பு உங்ககிட்ட கொடுத்தாச்சு. வழியில நிறைய பிரச்சனை வரும் தங்கமே. ஆனா பிரச்சனைக்குள்ளேயே தான் வழியே இருக்கும். வழியில பிரச்சனை வந்தா தாங்கலாம், பிரச்சனையே வழியா இருந்ததுன்னா தாங்குவோம். பிரச்சனைகளுக்கு என்ன சொல்வேன்? நன்றின்னு சொல்வேன். நிறைய காயப்படும். பல பேருடைய வார்த்தைகள் நம்மளை காயப்படுத்தும், பல பேருடைய வார்த்தைகள் நம்ம கால்களை தளர வைக்கும், பல பேருடைய வார்த்தைகள் நம்ம தோள்களை தொங்க வைக்கும். இது அத்தனையும் வரும்போது நான் சொன்னது மறுபடியும் ஞாபகம் வச்சுக்கோ. வர்ஷிப் யுவர் வூண்ட்ஸ். உன் காயங்களை கொண்டாடு, உன் காயங்களை கும்பிடு. என்ன காரணம் அப்படின்னா, சுந்தர் பிச்சை பேர் கேள்விப்பட்டிருக்கேன்ல, கூகுளுடைய சிஇஓவா இருக்கக்கூடிய சுந்தர் பிச்சை, அவர் ரொம்ப அழகா சொல்வாரு, wear your failure as a badge of honor. உன் தோல்விகளை எல்லாம் உன் மார்பில் வெற்றிக்கான பதக்கமாக குத்திக்கொள். எத்தனை முறை தோற்றாய் என்பது போதும், நீ ஏன் வெற்றி பெற்றாய்னு ஊருக்கு தெரியறது. அதனால என்ன பண்ண? தோல்வி வரும், நன்றி. மிகச் செய்து தமிழ் வாரை நகச் செய்து நட்பினொட் சாப்புலர் பாற்று முயுவ விளக்க உரை புறத்தே மிகுதியாக நட்பு தோன்றச் செய்து அகத்தில் இகழ்கின்றவரை தாமும் அந்நட்பில் நகைத்து மகிழுமாறு செய்து அத்தொடர்பு சாகுமாறு நடக்க வேண்டும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. வெளியில் நண்பராய் பெரிதுபணக் காட்டி மனத்தே நம்மை இகழ்ந்து மகிழ்பவரை நாமும் வெளியில் அவரை சிரிக்க வைத்து மனத்தே அம்மகிழ்ச்சி அழியும்படி போலி நண்பராகலாம். கலைஞர் விளக்க உரை. வெளித்தோற்றத்திற்கு நண்பரைப் போல் நகைமுகம் காட்டி மகிழ்ந்து உள்ள மிகச் செய்து தமிழ் வாரை நகச் செய்து நட்பினொட் சாப்புலர் பாற்று முயுவ விளக்க உரை புறத்தே மிகுதியாக நட்பு தோன்றச் செய்து அகத்தில் இகழ்கின்றவரை தாமும் அந்நட்பில் நகைத்து மகிழுமாறு செய்து அத்தொடர்பு சாகுமாறு நடக்க வேண்டும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. வெளியில் நண்பராய் பெரிதுபணக் காட்டி மனத்தே நம்மை இகழ்ந்து மகிழ்பவரை நாமும் வெளியில் அவரை சிரிக்க வைத்து
மனத்தே அம்மகிழ்ச்சி அழியும்படி போலி நண்பராகலாம். கலைஞர் விளக்க உரை. வெளித்தோற்றத்திற்கு நண்பரைப் போல் நகைமுகம் காட்டி மகிழ்ந்து உள்ள மிகச் செய்து தமிழு வாரை நகச் செய்து நட்பினொட் சாப்புலர் பாற்று முயுவ விளக்க உரை. புறத்தே மிகுதியாக நட்பு தோன்றச் செய்து அகத்தில் இகழ்கின்றவரைத் தாமும் அந்நட்பில் நகைத்து மகிழுமாறு செய்து அத்தொடர்பு சாகுமாறு நனக்க வேண்டும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. வெளியில் நண்பராய்ப் பெரிதுபணக் காட்டி மனத்தே நம்மை இகழ்ந்து மகிழ்பவரை நாமும் வெளியில் அவரைச் சிரிக்க வைத்து மனத்தே அம்மகிழ்ச்சி அழியும்படி போலி நண்பராகலாம். கலைஞர் விளக்க உரை. வெளித்தோற்றத்திற்கு நண்பரைப் போல் நகைமுகம் காட்டி மகிழ்ந்து உள்ள மிகச் செய்து தமிழு வாரை நகச் செய்து நட்பினொட் சாப்புலர் பாற்று முயுவ விளக்க உரை. புறத்தே மிகுதியாக நட்பு தோன்றச் செய்து அகத்தில் இகழ்கின்றவரைத் தாமும் அந்நட்பில் நகைத்து மகிழுமாறு செய்து அத்தொடர்பு சாகுமாறு நனக்க வேண்டும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. வெளியில் நண்பராய்ப் பெரிதுபணக் காட்டி மனத்தே நம்மை இகழ்ந்து மகிழ்பவரை நாமும் வெளியில் அவரைச் சிரிக்க வைத்து மனத்தே அம்மகிழ்ச்சி அழியும்படி போலி நண்பராகலாம். கலைஞர் விளக்க உரை. வெளித்தோற்றத்திற்கு நண்பரைப் போல் நகைமுகம் காட்டி மகிழ்ந்து உள்ள மிகச் செய்து தமிழு வாரை நகச் செய்து நட்பினொட் சாப்புலர் பாற்று முயுவ விளக்க உரை. புறத்தே மிகுதியாக நட்பு தோன்றச் செய்து அகத்தில் இகழ்கின்றவரைத் தாமும் அந்நட்பில் நகைத்து மகிழுமாறு செய்து அத்தொடர்பு சாகுமாறு நனக்க வேண்டும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. வெளியில் நண்பராய்ப் பெரிதுபணக் காட்டி மனத்தே நம்மை இகழ்ந்து மகிழ்பவரை நாமும் வெளியில் அவரைச் சிரிக்க வைத்து மனத்தே அம்மகிழ்ச்சி அழியும்படி போலி நண்பராகலாம். கலைஞர் விளக்க உரை. வெளித்தோற்றத்திற்கு நண்பரைப் போல் நகைமுகம் காட்டி மகிழ்ந்து உள்ள மிகச் செய்து தமிழு வாரை நகச் செய்து நட்பினொட் சாப்புலர் பாற்று முயுவ விளக்க உரை. புறத்தே மிகுதியாக நட்பு தோன்றச் செய்து அகத்தில் இகழ்கின்றவரைத் தாமும் அந்நட்பில் நகைத்து மகிழுமாறு செய்து அத்தொடர்பு சாகுமாறு நனக்க வேண்டும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. வெளியில் நண்பராய்ப் பெரிதுபணக் காட்டி மனத்தே நம்மை இகழ்ந்து மகிழ்பவரை நாமும் வெளியில் அவரைச் சிரிக்க வைத்து மனத்தே அம்மகிழ்ச்சி அழியும்படி போலி நண்பராகலாம். கலைஞர் விளக்க உரை. வெளித்தோற்றத்திற்கு நண்பரைப் போல் நகைமுகம் காட்டி மகிழ்ந்து உள்ள மிகச் செய்து தமிழு வாரை நகச் செய்து நட்பினொட் சாப்புலர் பாற்று முயுவ விளக்க உரை. புறத்தே மிகுதியாக நட்பு தோன்றச் செய்து அகத்தில் இகழ்கின்றவரைத் தாமும் அந்நட்பில் நகைத்து மகிழுமாறு செய்து அத்தொடர்பு சாகுமாறு நனக்க வேண்டும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. வெளியில் நண்பராய்ப் பெரிதுபணக் காட்டி மனத்தே நம்மை இகழ்ந்து மகிழ்பவரை நாமும் வெளியில் அவரைச் சிரிக்க வைத்து மனத்தே அம்மகிழ்ச்சி அழியும்படி போலி நண்பராகலாம். கலைஞர் விளக்க உரை. வெளித்தோற்றத்திற்கு நண்பரைப் போல் நகைமுகம் காட்டி மகிழ்ந்து உள்ள மிகச் செய்து தமிழு வாரை நகச் செய்து நட்பினொட் சாப்புலர் பாற்று முயுவ விளக்க உரை. புறத்தே மிகுதியாக நட்பு தோன்றச் செய்து அகத்தில் இகழ்கின்றவரைத் தாமும் அந்நட்பில் நகைத்து மகிழுமாறு செய்து அத்தொடர்பு சாகுமாறு நனக்க வேண்டும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. வெளியில் நண்பராய்ப் பெரிதுபணக் காட்டி மனத்தே நம்மை இகழ்ந்து மகிழ்பவரை நாமும் வெளியில் அவரைச் சிரிக்க வைத்து மனத்தே அம்மகிழ்ச்சி அழியும்படி போலி நண்பராகலாம். கலைஞர் விளக்க உரை. வெளித்தோற்றத்திற்கு நண்பரைப் போல் நகைமுகம் காட்டி மகிழ்ந்து உள்ள மிகச் செய்து தமிழு வாரை நகச் செய்து நட்பினொட் சாப்புலர் பாற்று முயுவ விளக்க உரை. புறத்தே மிகுதியாக நட்பு தோன்றச் செய்து அகத்தில் இகழ்கின்றவரைத் தாமும் அந்நட்பில் நகைத்து மகிழுமாறு செய்து அத்தொடர்பு சாகுமாறு நனக்க வேண்டும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. வெளியில் நண்பராய்ப் பெரிதுபணக் காட்டி மனத்தே நம்மை இகழ்ந்து மகிழ்பவரை நாமும் வெளியில் அவரைச் சிரிக்க வைத்து மனத்தே அம்மகிழ்ச்சி அழியும்படி போலி நண்பராகலாம். கலைஞர் விளக்க உரை. வெளித்தோற்றத்திற்கு நண்பரைப் போல் நகைமுகம் காட்டி மகிழ்ந்து உள்ள மிகச் செய்து தமிழு வாரை நகச் செய்து நட்பினொட் சாப்புலர் பாற்று முயுவ விளக்க உரை. புறத்தே மிகுதியாக நட்பு தோன்றச் செய்து அகத்தில் இகழ்கின்றவரைத் தாமும் அந்நட்பில் நகைத்து மகிழுமாறு செய்து அத்தொடர்பு சாகுமாறு நனக்க வேண்டும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. வெளியில் நண்பராய்ப் பெரிதுபணக் காட்டி மனத்தே நம்மை இகழ்ந்து மகிழ்பவரை நாமும் வெளியில் அவரைச் சிரிக்க வைத்து மனத்தே அம்மகிழ்ச்சி அழியும்படி போலி நண்பராகலாம்.
கலைஞர் விளக்க உரை வெளித்தோற்றத்திற்கு நண்பரைப் போல் நகைமுகம் காட்டி மகிழ்ந்து உள்ள